நாம இப்போ டாக்டர் சொன்ன அந்த ஸ்பீச் தெரப்பியை ட்ரை பண்ணலாமா? அனுவை நான் கொன்னது இந்த வீட்ல யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வையேன். யாழினி அக்காவை காணோம். எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். வீட்ல எங்கேயும் இல்ல. வாங்க சாமி. யாழினி, அம்மா அம்மா, அழக்கூடாது செல்லம். நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் அம்மா உன் கண்ணு முன்னால வந்து நிக்கிறேன். அப்போ இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்களா? நீ நினைக்கும் போது அம்மா உன் முன்னாடி வந்து நிப்பேன்டா. நான் எப்பவும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. நான் உனக்குள்ளதான் இருக்க போறேன். நான் மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏம்மா? அந்த பாவிதான் என்ன கொன்னுட்டானே. அம்மா, உன் மேலேயும் என் மேலேயும் அப்பா ரொம்ப பாசமா தானமா இருந்தாரு. அப்புறம் எதுக்குமா அப்பா உங்களை கொன்னாரு? அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அததான் அவன் சரின்னு நினைக்கிறான். அவன் அந்த வாழ்க்கையை வாழ துடிக்கிறான். அதை நான் தப்புன்னு புரிய வைக்க நினைச்சப்போ இறக்கமே இல்லாம என்ன கொன்னுட்டான். இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொல்லலாம் தான் போனேன். ஆனா பயத்துல எனக்கு பேச்சு வராம போயிடுச்சு. இப்போ உங்களை பார்த்த சந்தோஷத்துலதான் நான் இப்ப நல்லா பேசுறேன். உனக்கு எந்த குறையும் வராதுடா. நீ அம்மாவோட நிழல்ல இருப்படா. சக்தி தான் என்ன கொன்னுட்டான்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். அவன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கும் செஞ்ச பாவத்துக்கும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். நான் சாகும்போது நான் அனுபவிச்ச ஒவ்வொரு வலியையும் அவன் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிப்பான். அவன் என் ஆத்மா உனக்குள்ள இருக்கும். இனி நீ யாழ்னியாவும் தேவைப்படுற நேரத்துல அனுவாவும் மாற போற. இத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரிம்மா. ஆனா எனக்குதான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க பாக்கியம் கிடைக்கல. அழாதம்மா. நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது. நான் சாகுற வரைக்கும் நீங்க தான் என் அம்மா. உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இங்க வா யாழினி. அம்மா. யாழினி, படையல் போடுறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. செத்து போன ஆத்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் எடுத்து வைங்க. இங்க எல்லாருமே நாக்கு செத்து போய் தான் கிடக்குறோம். வரிசையா சாவு, பத்தாத்துக்கு ஆடி அமாவாசைன்னு எல்லாம் வந்துருச்சு. வாமா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. முடிஞ்சிடுச்சா? இதோ முடிஞ்சது சாமி. சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டு இருக்கு. வீட்டை சுத்தி கட்டு போட்டுட்டோம். நீங்க படையலுக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி இந்த படையலை சாப்பிட்டுட்டு வெளியில போயிடும். வாசல்ல நாங்க பூஜை பண்ணி வச்சிருக்கிற சும்பல அது வந்து உட்காந்துடும். வெளியே காலையில 4 மணிக்கு என் சிஷ்யன் வந்து அதை மூடி எடுத்துட்டு போயிடுவான். நான் செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு ஆவிய மறு உலகத்துக்கு அனுப்பிடுவேன். சாமி, படையில ஆவி சாப்பிடுமா? ஆமா, அது வயிறு நிறைய சாப்பாடு, மனசு நிறைய பூஜை. சரி, பூஜை ஆரம்பிக்கலாம்.
நீங்க பூஜையை முடிச்சிட்டு கதவை மூடிட்டு போய் படுத்துக்குங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னா அமாவாசைக்கு ஒரு பூஜையை போட்டுடலாம். எல்லாம் சரியாயிடும். சரி, நாங்க வரோம். வாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, போய் படுங்க. ஆவி வந்து எப்படி சாப்பிடும்? இந்த சாமியாரு காசை புடுங்க கப்சா விட்டுட்டு போறானோ? அந்த வெற்றி அணுவு செத்ததுல இருந்து மட்டன் சிக்கன் எதுவுமே சாப்பிட முடியல. நாக்கு செத்து போச்சு. இப்போ என்னடானா மட்டனு சிக்கனு மீன் முட்டைன்னு விதவிதமா சமைச்சு படையல் போட்டு பேய் வந்து சாப்பிடும், பூதம் சாப்பிடும்னு அந்த சாமியாரு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பேய்கில ஏமாத்து வேலை. ஒருவேளை பேய் இருக்குமோ? நாம இருக்கிற வீட்டுல பேயாவது பிசாசாவது. சரி, ஏதாவது பூனையோ நாயோ வந்து சாப்பிடறதுக்குள்ள நாம போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துருவோம். ஒருவேளை யாராவது பாத்துட்டாங்கன்னா அசிங்கமா போயிராது. இந்த பேய் பயத்துல எல்லாம் இழுத்து மூடி தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துருவோம். எப்பா உட்காந்துருக்கா? நேரங்காலம் தெரியாம இவ வேற வந்து உட்காந்துக்கிட்ட. ஐயோ, நமக்கு வேற நாக்கு ஊறுது. இவள இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. ஏய், ஏண்டி பேய்க்கு போட்ட படையலுக்கு முன்னாடி நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், இங்க என்னடி பண்ற? ஏய், போனீங்கறல.
சாமியார் சொன்ன மாதிரி ஐயோ இந்த வீட்ல பேய் இருக்கு. ஐயோ தெரியாம நான் வேற தனியா வந்துட்டேன். ஐயோ ஐயோ எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கே. விடிஞ்சிருச்சு. பகல் எல்லாம் பேய் வராது, பேய் வராது. எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்லி உடனே அந்த சாமியாரை வர சொல்லி பேய ஓட்டிட வேண்டியதா. முருகா என்ன காப்பாத்துப்பா. முருகா 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 முருகா. பேய் சாப்பிட்ட இலையெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி தின்னு வச்சிருக்கு பாரு. அப்படி பக்குவமா எடுத்துட்டு போய் வெளியே போட்டுறணும். முருகா முருகா. ஐயோ இது என்ன இங்க படுத்துட்டு இருக்கு? ஐயோ 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 என் மானத்தை வாங்க வந்திருக்கேன். இது வேற இம்சை. ஐயோ ஏமா 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 எந்திரிமா. ஐயோ ஒருவேளை வாசல்ல வழுக்கி விழுந்து டிக்கெட் ஏதாவது வாங்கிருச்சா? ஐயா ஏமா 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 ஏமா. கொரட்டு சத்தம் வருது. ஏய் ஐயோ 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 வாசல்ல வந்து படுத்ததோட இல்லாம எரும மாடு மாதிரி கொரட்டு வர விடுறியா? எந்திரிமா. ஐயோ என் மாடத்தை வாங்குறதுக்கு எனக்கு அம்மா வந்து பிறந்திருக்கு. ஐயோ எல்லாரும் எந்திரிச்சு வரதுக்குள்ள எந்திரிய மா மா. ஐயோ கத்த முடியலையே. ஏ சீ சீ எந்திரி எந்திரி. இப்படி எல்லாம் பண்ண நீ சரிப்பட்டு வர மாட்ட. இந்த வர இரு. ஐயோ இந்த அம்மா வேற எந்திரிச்சு தொலைய மாட்டேங்குது. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையே போயிடு போல இருக்கே. எந்திரி எந்திரிக்குதா பாரு. எந்திரி எந்திரிமா. ஒண்ணு எந்திரி. என்னாச்சு என்னாச்சு தேனு? ஏய், என்ன என்னடா என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சுடா? பேயா? நானா? என்ன அத்த மூஞ்செல்லாம் தனியா இருக்கு? நான் தான் தண்ணி ஊத்துனேன். நீயா? நீ எதுக்கடி ஊத்துன? நேத்து நம்ம படையல் போட்டோம்ல, ஆமா. நான் காலையில வந்து பார்த்தா எதுவுமே இல்லங்க. பேய் தான் சாப்பிட்டுச்சுன்னு இலை எடுத்துட்டு வெளியில போட வந்தா வாசல்ல என் அம்மா இங்க படுத்து கிடந்தது. எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்ல. அதான் அவங்க மூஞ்சில தண்ணி தெளிச்சு விட்டேன். அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி அந்த சாமியார் படையல் போட்டாரா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது வந்து முதல்ல நீ எந்திரி. எந்திரிங்க அத்தை. எந்திரி. அப்புறம் மேல உட்காருங்க. எந்திரி. ஐயோ என் மான போகுது. வா இப்படி. வா இப்படி. சொல்லி போ. அந்த பேய் அந்த படையலை எப்படி சாப்பிடுது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். அத்த நீங்க பேய பார்க்க வந்த மாதிரி தெரியல. அந்த பேய்க்கு முன்னாடி போய் படையில இருக்கிற எல்லாத்தையும் பறக்கா வட்டியாட்டும் கொட்டிக்க வந்த மாதிரி தான் தெரியுது. எப்படிதான் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்கன்னே தெரியலையே. எப்படியாவது சமாளிப்போம். என்ன அத்த நான் கேட்டதுக்கு பதிலே காணோம்? மாப்பிள, நீங்க அத்தைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சைவத்துக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல தேனு? இது எப்பத்துல இருந்து? அப்பத்துல இருந்து. நீ பேச பாரு. மூஞ்ச பாரு. அதெல்லாம் விடுங்கம்மா. படையல் போட்டது காணானா அப்ப அது யார் சாப்பிட்டது? இதான் நாட்டாமைக்கு அழகுங்கிறது. யார் சாப்பிட்டாங்கன்னு நான் சொல்ற சம்பந்தி. அந்த அனாத கழுதை யாழினி இருக்காளே, அவதான் சாப்பிட்டா. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அத பார்த்த பயத்துலதான் நான் மயங்கி விழுந்துட்டேன். அத்த பார்த்து மயங்கி விழுந்த மாதிரி தெரியலையே. எல்லாத்தையும் தின்னு செரிமானம் ஆகாம இங்க வந்து விழுந்து கிடந்த மாதிரி இல்ல தெரியுது. ஐயோ மாப்பிள, தேனி மேல கை கீழ போடு. ஏன் தலைமையில சத்தியமா யாழினிதான் பேயா மாதிரி சாப்பிட்டா. அவ மேலதான் பேய் பூந்திருக்கு. யாழினி உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுமா. அப்ப நீங்க யாரும் என்ன நம்பலல்ல? நான் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறீங்களா? தேனு, நான் சாப்பிட்டா கையில வாசனை வரும். நீ கைய வந்து பாரு. உன் தொலை தாங்க முடியலமா. சரி, பேய் வந்தே சாப்பிட்டதாவே வச்சுப்போம். நீ எதுக்கு வாசல்ல வந்து படுத்த? அத சொல்லு முதல்ல. ஏ ராசாத்தி, அப்படி கேளு. நடந்ததையெல்லாம் உங்க அம்மா புட்டு புட்டு வைக்கிறேன்டி.
என்ன நடந்தது தெரியுமா? இரு இரு. இதான் மாப்பிள நடந்தது. இதான் சத்தியம், இதான் உண்மை. மா, வாழ்க்கையில நீ உண்மையே பேசினது இல்லையே, இது எப்படி நான் உண்மை நம்புறது? ஆ? நீ ஒருத்தி போது என் மானத்தை வாங்குறதுக்கு. நான் முதலா ஒரு உண்மையை சொல்றேன்னு நினைச்சுக்கங்களேன். இந்த பாருங்க, நம்ம எல்லாரும் யாழ்னைய போய் பாப்போம். அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். வாங்க போலாம். வாங்க வாங்க. சரி வாங்க, ஐயோ. போய் பார்க்கலாம். சரி வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வாங்கல, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன என்னம்மா? சம்பந்தி, இங்க வாங்க, என்னது? வாங்க இங்க பாருங்க. படி ஃபுல்லா யாழ்னியோட காலடி ரத்தத்தை பாருங்க. என்னம்மா? ஒண்ணுமே இல்லையே. என்ன வள்ளி இது? சம்பந்தி தெரியுதா? சும்மா. ஏய் இந்திரா, என்ன போய் சொல்ற? எங்க கணக்கு ரத்தம் தெரியல, உன் கணக்கு மட்டும் தெரியுதா? யாண்டி அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுறா? பின்ன நீ பாட்டுக்கு காலடி ரத்தம் தெரியுதுங்கற? என்ன நினைச்சிட்டு இருக்க? சம்பந்தி சம்பந்தி, மாப்பிள இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஊத்து பாருங்க, இங்க பாருங்க. ஆமாமா நல்லா தெரியுது. அப்பா இவங்க நல்லா போய் சொல்றாங்க. இவங்க போய் சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க. ஐயோ இல்ல மாப்பிள, இத நம்பினாலும் நம்பாட்டினாலும் பரவாயில்ல. நீங்க வாங்க, மாடியில யாழ்னிய போய் பாப்பா, அது உண்மை நான் நிரூபிக்கிறேன். ஏய் இத பாரு, நீ மட்டும் உண்மையை நிரூபிக்கல, உன்னை அப்படியே கடையில போட்டு ஆமா, தாளிச்சு ஜாக்கிரதை. போ போ. உன்னோட போங்க. பெரிய தொல்லையா போங்க. போச்சு. வாங்க. இருடி போலாம், இருடி. அத ஒழுங்கா போங்க அத்த, ஒண்ணும் இல்ல. போறியா இல்லையா? என்ன நீ இப்படி நடந்துட்டு இருக்க? இது காலுதே. சொல்றல. போங்க. போ. ஆமா. வாங்க வாங்க. ஐயோ உனக்கு என்னமோ ஆயிடுச்சு? பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்க. எங்க? வாங்க 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 வாங்க. லட்சுமி, எதுக்கு தட்டுற? லட்சுமி, ஐயோ என்னங்க அது? லட்சுமி, 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 கதவை தரமா? லட்சுமி, வர வர தவறு தவறு, தேரு தேரு, தவறு. ஐயோ ரத்தம் ரத்தம் ரத்தம், ஐயோ பாருங்க ரத்தம். ரத்தமா? பாருங்க ரத்தம். நான் பாக்குறேன். இப்ப பாருங்க பாருங்க, ரெண்டு கால்ல ரத்தம் பாருங்க. ஐயோ. உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? எங்க எங்க ரத்தம் இருக்கு? ஏன் பைத்தியம் எனக்கு பிடிக்கலடி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? தோ இங்க இருக்காங்களே தேன்மொழியோட அம்மா, அதாவது என் மாமியார். இவங்க யாழினி ரூபத்துல நேத்து நைட் பேய பாத்துருக்காங்களாம். படையல் போட்டதெல்லாம் யாழினி தான் வந்து சாப்பிட்டு போயிட்டாலாம். பேயா? குழந்தை போய் பேயின்னு சொல்றீங்களே? பேயின்னு சொல்லாம குட்டிச்சாத்தான்னு சொல்றேன், அப்பதான் பொருத்தமா இருக்கும். பாருங்க, மூக்க முட்டை நல்லா தின்னுபிட்டு எப்படி படுத்து தூங்குறான்னு பாருங்க. ஏய் எது எது அத்தை, எது? ஐயோ, ஐயோ, என்னம்மா கை வச்சு சும்மா இருமா? என்னம்மா குழந்தைய போய் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? குழந்தையா? என்ன எப்படி டார்ச்சர் பண்ணாவ? என்ன வாசல்ல தூக்கி போட்டா அது உனக்கு டார்ச்சரா தெரியலையா? ஏய் எது? ஐயோ ஐயோ அம்மா, எடுமா. எழுந்துருமா. ஐயோ ஐயோ, ஏய் நல்லா நடிக்கிறாடு. உன் நடிப்பையெல்லாம் கண்டு இவங்க வேணுதான் ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். ஏய் மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. யாழி, நீ அழத யாழி, நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை இப்போ? ஆ? எனக்கு இவதான் பிரச்சனை. சரிம்மா, உங்க பிரச்சனை தீரணும்னா யாழினி இந்த வீட்டுல இருந்து துரத்தணும், அதானே உங்க நோக்கம்? ஆமா. இப்ப புரிஞ்சு போச்சுங்க. யாழினிய வீட்டை விட்டு விரட்ட நீங்க அவ மேல பழிய போடுறீங்க, அப்படிதானே? அட பாவியலா, உண்மையிலேயே இவதான் படையில சாப்பிட்டா. இவதான் பேய். சொன்ன நம்புகளே. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. ஐயோ மாமியார, உங்க கற்பனைக்கு எங்களால கதை எழுத முடியாது, உங்க குழப்பத்துக்கு எங்களால பதிலும் சொல்ல முடியாது. மாப்பிள
நீங்க எதுக்காக இப்ப முந்திக்கிட்டு வரீங்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் வீட்ல இருந்துகிட்டு அவரே அதட்டிட்டு இருக்க நீ என்ன சொன்ன? மாடிக்கு வாங்க, யாழினி தான் பேய் நிரூபிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? முதல்ல நீ அதுக்கு பதில் சொல்லு. அடியே, நான் சொன்ன பதில தான் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களேடி. இத பாருங்கம்மா. ஐயோ, நம்ப மாட்டேங்கிறீங்களே. நம்புற மாதிரி இல்லையேம்மா. யாரு நம்புற மாதிரி இல்ல? இவளையா என்னவா? உங்களதான். இதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? மாப்ள, இவ்வளவு நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு. ஏய், இப்ப புரிஞ்சு போச்சு. உங்க மண்டைக்குள்ள இருக்கிறது வெறும் களிமண்ணுதான். ஐயோ, இங்க பார்த்தேன்னு இது சரியில்லை. உங்க அம்மாவை வார்த்தை அளந்து பேச சொல்லு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன ரொம்ப தான் அதட்டுறீங்க? நீங்க மாமியாருங்கிற மரியாதை எனக்கு கொடுத்துருக்கீங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேசுறதை நிறுத்துறீங்களா இல்லையா? ஆள் ஆளுக்கு பேசுறாங்க, அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு நான் பேசும்போது மட்டும் நிறுத்த சொல்லுவீங்களா? என்ன அர்த்தம் இதுக்கு? ஐயோ ராமா ராமா, ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்க்க தெரிஞ்ச எனக்கு என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து தொலைக்க முடியலையே. நான் உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வரல, பேய் இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கத்தானே வந்தேன். கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க, அவங்க முதல்ல நிரூபிக்கிட்டோம். ஆமா, அப்படி வாங்க வழிக்கு.